வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். நிறைய பேர்கிட்ட பேசும்போது இது படிச்சிருந்தா தான் ஜெயிக்க முடியும், அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. பட் நான் சொல்கிறேன், படிச்சிருந்தா ஜெயிக்க முடியுமா? உங்களுடைய டிப்ளமோவோ, உங்களோட டிகிரியோ, உங்களோட போஸ்ட் கிராஜுவேஷனோ, ஈவன் எம்பிஏவோ உங்களை ஜெயிக்க வைக்குமா? இதை நீங்கள் தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. சரியா? படிக்கிறவங்க படிக்கணும், படித்து முடித்தவங்க அதற்கான வேலையை செய்யணும். பட் எம்பிஏ படித்தா தான் பிஸ்னஸ் நல்லா பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எம்பிஏ பற்றி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். பீட்டர் தியல், இவர் ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரில் ஒருத்தர், ஜெர்மன் அமெரிக்கன். இவர் பேபாலுடைய கோ ஃபவுண்டர், நிறைய பிஸ்னஸ்கள் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் என்ன திரும்ப ஒரு தடவை சொன்னார், மறக்க முடியாதனால, எம்பிஏ படித்தவங்களை மட்டும் தயவு செய்து எடுத்துடாதீங்க, அவங்க கம்பெனியை காலி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொன்னார். யோசிங்க. ரெண்டாவது விஷயம், எலன் மாஸ்க். எம்பிஏ ப்ரோக்ராம் எதுவுமே சொல்லித் தர்றதில்லை. எம்பிஏ என்ன கம்பெனிஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் சொல்லி தருதா? அதற்கு பதிலாக வேறு யாராவது எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னது யார் தெரியுமா? உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் எலன் மாஸ்க். அவங்கள சொன்னால் காரணம் இருக்குமா இருக்காதா? ஜாக்மா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தொழிலதிபர், ரைட்? அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிராஜுவேட்ஸாக யூஸ்ஃபுல்லானவங்களே கிடையாது பிஸ்னஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் மெயினாக எம்பிஏ படிச்சுட்டு வராங்கன்னா ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் என்ன படிச்சுட்டு வந்தீங்களோ அதை மறந்துட்டு என்கிட்ட வாங்க, வேணால் வேலை தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்கெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க? எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது, அதுக்கு நம்ம நிறைய செலவு பண்ணி படிக்கணும். இப்போ இருக்க ட்ரெண்டு மாறிடுச்சு, ஆஃப்டர் கொரோனாக்கு பிறகு நிறைய மாறிடுச்சு. எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறது ஒரு அகடாமிக்காக இல்லாமல் நம்மளோட வாழ்வியல் கல்விக்காக, தொழிற்கல்விக்காக நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். இன்னிலிருந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ், இதை பண்ணால் தான் எனக்கு காசு வரும், இதை பண்ணால் தான் நான் ஜெயிப்பேன், அதெல்லாம் சும்மா. இந்த விஷயங்களை யோசித்து எது படித்தா எதை கற்றுக்கிட்டா வாழ்க்கை மாறும்னு யோசிச்சு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை உண்மையாலுமே மாறும். பிரபஞ்சம் கொண்டு காத்திருக்கு. இன்றைக்கி ஒரு சாம்பியன் சியாண்டாம்.